நிறுவனர் அந்த உரிமையாளர் அவர்களுக்கு சம்பந்தப்பட்டு அது நடக்குதா இல்ல இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இன்னும் அது வேற விஷயம். ஆனால் நம்மளை போன்ற பத்திரிகையாளர்கள் எந்த கட்சியா இருந்தாலும் விமர்சனம் பண்ணணும். ஏன்னா என்னுடைய வரி பணத்திலே உங்களுடைய வரி பணத்திலே சம்பளம் வாங்குகிற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கதிரவன் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? ஊர் ஊரா போய் கரிசோர் ஆக்கி போறாரு. கரிசோர் ஆக்கி போறது 4 பேருக்கு கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ யார் அப்படிங்கிற செய்தியை நம்ம போட்டிருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது கதிரவன் எம்எல்ஏ ஆக முடியுமானா வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. பணம் ஒன்றே ஒரு வெற்றியை தீர்மானிக்கும் என்றால் அது சாத்தியமில்லை. செயல்பாடும் வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பல நண்பர்கள் என்னிடத்தில் சொல்லுகிறார்கள், மாவட்டம் உருவாக்கினா இவர் தான் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறவர் யாரு? கதிரவன் தான் மாவட்ட செயலாளர். மருத்துவம் கத்துக்கிறதுக்கு நாங்க ஏழை எளிய மக்களுடைய கிட்னியை நாங்க எடுக்கல. மாவட்டத்தில் இருக்க மக்கள்கிட்ட மாசத்துல ஒரு நாளாவது தொடர்பு கொண்டு ஒரு 10 பேர்த்துல தொடர்பு கொண்டு பேசுறாரு. நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தனியார் மருத்துவமனைகளில் கிட்னி திருட்டு அதிக அளவுக்கு நடைபெறுகிறது. இதனை திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்டிக்கவில்லை, நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒருத்தர் காலோட போனா கால் இல்லை, முழு உடல் உறுப்புகள் அத்தனையோட போனா கிட்னி காணாம போயிருது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பட்டுக்கோட்டை இன்னும் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் பண்றார். அந்த பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மையார் சசிகலாவோ பன்னீர்செல்வம் இந்த அரசியலெல்லாம் விட்டுருவோம், அதில் துரோகம் நடந்துச்சு நடக்கல பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். ஆனால் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அண்ணன் கதிரவன் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை தனலட்சுமி இன்னும் சில மருத்துவமனைகள்லாம் சொல்றாங்க. அந்த மருத்துவமனைகளில் கிட்னி திருட்டு சம்பவம் நடைபெறுகிறதா அப்படின்னா அது நேரடியாக அந்த நிறுவனர் அந்த உரிமையாளர் அவர்களுக்கு சம்பந்தப்பட்டு அது நடக்குதா இல்லை இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இன்னும் அவர்கள் மூலமாக நடக்கிறதா? பல்வேறு விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கார், நான் சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தனலட்சுமி மருத்துவமனையில் பல்வேறு இறப்புகள் மர்மமான முறையில் நடைபெறும். அது வெளி உலகத்திற்கு தெரியாமல் போகும். அவர்கள் ஆளுங்கட்சியிலே இருக்கிறார்கள். அதற்குத்தான் ஆளுங்கட்சியில் இருக்க வேண்டும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். அவரே கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலே சீட்டு கேட்டிருக்காங்க, கொடுக்கல. அப்படி கொடுத்திருந்தா அவர் அதிமுகவுக்கு போயிருப்பாரு. அதிமுகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி இந்த விமர்சனத்தை பண்ணுவாராங்கிறது அது வேற விஷயம். ஆனால் நம்மளை போன்ற பத்திரிகையாளர்கள் எந்த கட்சியா இருந்தாலும் விமர்சனம் பண்ணணும். ஏன்னா என்னுடைய வரி பணத்திலே உங்களுடைய வரி பணத்திலே சம்பளம் வாங்குகிற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கதிரவன் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? ஊர் ஊரா போய் கரிசோர் ஆக்கி போறாரு. கரிசோர் ஆக்கி போடுறது 4 பேருக்கு சோறாக்கி போடுறது புண்ணியம் தான். ஆனால் சட்டமன்ற தொகுதிக்குள்ள என்ன செயல்பாடு செஞ்சிருக்காங்க? அந்த செயல்பாடு ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை. ஒருங்கிணைந்த ஒரு பேருந்து நிலையம் மண்ணச்சநல்லூருக்கு இல்லை. ஒருங்கிணைந்த ஒரு பேருந்து நிலையம் இருந்துச்சுன்னா ரொம்ப இக்கட்டான நிலைமையில பேருந்து போயிட்டு இருக்கு, அதுல எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் ஊருக்கு போய் 500 கிலோ 300 கிலோன்னு போய் கறி எடுத்து சோறாக்கி போட்டா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னா கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ யார் அப்படிங்கிற செய்தியை நம்ம போட்டிருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது கதிரவன் எம்எல்ஏ ஆக முடியுமானா வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. பணம் ஒன்றே ஒரு வெற்றியை தீர்மானிக்கும் என்றால் அது சாத்தியமில்லை. செயல்பாடும் வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பல நண்பர்கள் என்னிடத்தில் சொல்லுகிறார்கள், KN நேருவை மிஞ்சக்கூடிய அளவுக்கு இவர் அரசியல் பண்றார். ஒரு வகையில் துறையூர், லால்குடி, மண்ணச்சநல்லூர் இதெல்லாம் பிரித்து ஒரு மாவட்டம் உருவாக்கினா இவர் தான் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற லெவல். யாரு? கதிரவன் தான் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற லெவலில் வந்துருங்கிற ஐயப்பாட்டில் தான் KN நேருவோட ஆதரவாளர்கள் 2026 கதிரவன் அவர்களுக்கு வேலை பார்க்க மாட்டார்கள். எழுதி வச்சுக்கங்க. கதிரவன் அவர்கள் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கதிரவன் அவர்களுக்கு ஆதரவாக வேலை பார்க்கறது கஷ்டம். இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமா பிரச்சாரம் பண்றாரு. கிட்னி திருட்டு நடக்குது, கிட்னி திருட்டு நடக்குது. கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் அவர் வைத்திருக்கக்கூடிய மருத்துவமனையில் அந்த கிட்னி திருட்டு நடக்குது அப்படின்னு சொல்லி கடுமையாக சொல்றார். அதற்கு எதிர்வினையாக கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பேட்டியை கொடுத்துருக்கணும். என்னுடைய மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடக்கல, அது போன்ற சம்பவங்கள் நடக்கல, பணம் கம்மியாக கூட தரேன்னு சொல்லி குறைச்சு கொடுத்தோ அது போன்ற சம்பவங்கள் நடக்கல, இடைத்தரகர்கள் மூலியமா நடக்கல. அந்த கிட்னி மருத்துவ படிப்புக்கு வருகிறவர்களுக்கு அதில் எப்படி சோதனை பண்ணி அதில் எப்படி மருத்துவம் கற்றுக்கிறதுக்கு நாங்கள் ஏழை எளிய மக்களுடைய கிட்னியை நாங்கள் எடுக்கலை அப்படின்னு இவர் பேட்டி கொடுத்துருக்கணும். வாலண்டரியா
எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் சொல்றாருல, இவர் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய மருத்துவமனையில் அது போல நடக்கலன்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்துருக்கணும். பேட்டி கொடுக்கலையே. அப்ப அது உண்மைதான் என்று தமிழ்நாட்டு மக்கள் நம்பக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தொகுதிக்குள்ள கதிரவன் சட்டமன்ற உறுப்பினருக்கு கெட்ட பேரு யாரால ஏற்படுது? அவர் வந்து விஐபி ரேஞ்சில் இருக்கார். யார் போனையும் எடுக்க மாட்டாருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேருக்கு போனை தான் எடுப்பார். தொகுதிக்குள்ள இருந்து யாராவது சராசரி பொதுமக்கள் யாரும் அவற்றை தொடர்பு கொண்டு போன்ல பேச முடியாது. ஏங்க, முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், உங்களுடன் முதல்வர், இன்னும் பல்வேறு திட்டங்கள்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்பு கொண்டு சாரி சொல்றாரு, உங்களுக்கு என்ன உதவி வேணுங்கிறாரு. எல்லா மாவட்டத்தில் இருக்க மக்கள்கிட்ட மாசத்துல ஒரு நாளாவது தொடர்பு கொண்டு ஒரு 10 பேர்த்துல தொடர்பு கொண்டு பேசுறாரு. முதலமைச்சர் பேசுறாரு. ஆனா சட்டமன்ற உறுப்பினருடைய கைபேசி எண் கேட்டா யார்ட்டையாவது வாங்கிடலாம். அலுவலகத்தில் போய் கேட்டோம்னா, ஏங்க உங்களுக்கு என்னங்க வேணும் எங்கள்கிட்ட சொல்லுங்கம்மாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பேச முடியல. இப்ப நான் இருக்கிற வெங்காங்குடிங்கிற ஊர்ல சாலைகள் மிகவும் குண்டும் குழியுமா இருக்கு. தரமற்ற சாலை இருக்கு, தெருவிளக்கு இல்ல. பல்வேறு கோரிக்கைகளை நம்ம வந்து திருச்சி மாவட்ட ஆட்சியர்கிட்ட 6 மாத காலமா மனு கொடுத்துட்டு இருக்கோம். எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி முழுவதுமாக தரமற்ற சாலையில் இருக்கிற நிறைய ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் தாண்டி இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கதிரவன் அவர்கள் ஊருக்கு போய் கரிசோறு ஆக்கி போட்டா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு அதிமுக காரவங்க கேட்கறத தாண்டி பொதுமக்களே தின்னுபிட்டே வெளியில வந்துடுறாங்க. ஏன், நம்மளுடைய வரி பணத்துல சம்பாரிச்சதுல கரிசோறு போடுறாரு, தின்னுட்டு போவான், தின்னுங்க வேண்டான்னு சொல்ற. ஆனால் ஓட்டு வந்து யாருக்கு ஓட்டு போடணும்? அதிகார பலத்துல பண பலத்துல இருக்கக்கூடியவர்களை தொடர்ந்து நீங்கள் வெற்றி பெற வைத்தால் இந்த தொகுதி மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி எந்த வகையிலையும் முன்னேறாது. மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி 2021 இருந்து 2025 வரல எந்த வகையில முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணுமே கிடையாது. அவருடைய மருத்துவமனை முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, அவர் தொழில் ரீதியா முன்னேற்றம் அடைஞ்சிருக்காரு ஒழிய தொகுதி எந்த வகையில முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா? ஒண்ணுமே கிடையாது. கடைசியில இப்ப எங்க வந்து நிக்குது? எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? கிட்னி திருட்டு நடக்குது. கதிரவன் சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான தனலட்சுமி மருத்துவமனை, இன்னும் நாமக்கல்ல இருக்கக்கூடிய மருத்துவமனை, இதுலெல்லாம் கிட்னி திருட்டு நடக்குது அப்படிங்கிறார். இந்த குற்றச்சாட்டுக்கு கதிரவன் இதுவரை பதில் சொல்லவில்லை என்பதை வைத்து பார்க்கிற பொழுது அந்த சம்பவம் நடக்கிறதோ, கிட்னி திருட்டு சம்பவம் நடக்கிறதோ, இது கிட்னி திருட்டு கிடையாது. இது என்ன பண்ணுவாங்க? ஐயா நீங்க கிட்னி கொடுங்க, உங்களுக்கு ஒரு 10 லட்சம் தாரன்னு சொல்லி மருத்துவமனையில இருக்கக்கூடிய குடும்பமாக பேச்சுவார்த்தை நடத்தி பெரிய பணக்காரர்களுக்கு கொடுப்பதற்கோ அல்லது மருத்துவர்களுக்கு அங்கே வந்து அந்த கிட்னியை வச்சு கொஞ்சம் ஆய்வு பண்ணுறதுக்கோ ஏதோ ஒன்றுக்கு 2 வகையாக தேவைப்படும். அதில் வந்து 10 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி 2 லட்சம் தான் கொடுப்பாங்க. அதில் இடைத்தரகர்களுக்கு எப்படி டெல்லியிலேருந்து 100 கோடி ரூபா நிதி ஒதுக்குனா கடைசியில் வந்து சேர்றது 10 கோடி ரூபா தேவை இல்லை. பாஜக தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணது இல்லை. அதே போல இடைத்தரகர்கள் மூலியமாக மாங்காய் வந்து 5 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம், ஆனா இங்க வந்து 50 ரூபாய்க்கு விற்கிறோம்ல. இடைத்தரகர்கள் மூலியமாக இந்த கிட்னி சம்பவம் வந்து அந்த கிட்னி கொடுக்கிறவங்களுக்கு முறையான தொகை போறதில்லை. அதன் மூலியமா உண்மை சம்பவங்கள் வெளி உலகத்துக்கு வந்துருச்சு. கிட்னி எடுக்கக்கூடாது, கிட்னி சம்பந்தமா எந்த விதமான மருத்துவம் பார்க்கக்கூடாதுங்கிற லெவலுக்கு தனலட்சுமி மருத்துவமனைக்கு தடை செய்யக்கூடிய அளவுக்கு வந்திருக்குன்னா ஏதோ சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் நடக்கவில்லை என்பதை கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் இதுவரை வெளிப்படையாக சொல்லவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் சொல்லவில்லை. நானும் ஒரு ஊடகத்தில் இருக்கக்கூடியவன் தான். 20 ஆண்டு காலமா பத்திரிகை துறையில இருக்கேன். என்னால் இதை சொல்லாமல் இருக்க முடியாது. என் தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது? சிறப்பா இருக்கா? இல்லை. வெறுப்பா இருக்கா? ஓரளவு இருக்கு. ஆனால் இந்த சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை, எந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்தாலும் இந்த மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி டெவலப் ஆகாது. மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். காசுக்கு ஓட்டு போடக்கூடாது. 2021 2000 ரூபாய் பணம் கொடுத்தாரு கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர். இல்லைன்னு சொல்லுங்க பாப்பான். எங்க வீட்டுல எல்லாம் கொண்டாந்து பணம் கொடுத்தாங்க, என் ஓட்டுக்கு பணம் வேண்டான்ட்டேன். மற்றவங்க ஓட்டுக்கு வாங்கிட்டாங்க. வேண்டான்னு சொன்னா நம்ம வரி பணம் தானேம்பாங்க. நம்ம வரி பணத்தை தானே மறுபடியும் சம்பாதிக்க போனாங்க, வாங்கிட்டான்னா அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. அதனால 2000 ரூபாய் கொடுத்து தான் வந்தார். இவர் ஒன்றும் பணம் கொடுக்காம வரல. அதே போல பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து 40,000 ஓட்டுகளை மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு மாற்றி விட்டுத்தான் வந்திருக்கிறார். இப்ப வந்து அங்கேயும் ஓட்டு போட முடியாம இப்ப திடீர்னு அங்க ரேஷன் கார்டு வாங்கிட்டு அங்க போயிட்டாங்க பல பேர். அங்க ஓட்டு போடணுமேனு பல பேர் முழிக்கிறாங்க. அதுல இப்ப கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் ஒரு டீம் நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு ஒரு நண்பர் மூலியமா நமக்கு சொல்றாங்க, இந்த பெரம்பலூர்ல இருந்து மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு மாற்றப்பட்ட அந்த ஓட்டை வந்து மறுபடியும் நாங்க பெரம்பலூருக்கு மாத்தணும் அப்படிங்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் கரெக்டா ஆய்வு பண்ணி பிஜேபி என்னென்னமோ பெரிய நாங்க தான் பெரிய பிடிங்கிறாங்களே, இதெல்லாம் ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்களேன். ஒன்றும் பண்ண முடியாது. அதனால
மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் வந்து எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பூனாட்சி பரமேஸ்வரி இவருடைய செயல்பாடு சரியில்லை, சுத்தமா சரியில்லை. பூனாட்சியாவது ஓரளவு செஞ்சாரு, பரமேஸ்வரி சுத்தமா செயல்பாடு சரியில்லை. அப்ப செயல்பாடு சரியில்லைங்கிற பொழுது ஒரு பணபலம் படைத்தவர் மருத்துவமனை வச்சிருக்காரு, மருத்துவம் இலவசமா கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி 2 ஓட்டுக்கு 2000 ரூபாய் கல்லூரி மாணவர்களை வச்சு பண்ணது, இதெல்லாம் வச்சு அவர் வெற்றி பெற்று விட்டார். இன்னும் சொல்ல போனா 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கதிரவனை தோற்கடிக்கிறதுக்கு அத்தனை வேலைகளையும் செய்தார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் 20 லட்சம் 20 லட்சம் பணம் வாங்கினவனையா. ஆஹா, அதிமுகவை சார்ந்தவர்களே கதிரவனுக்கு திமுகவை சேர்ந்த கதிரவனுக்கு வேலை பார்க்கும்போது நம்ம வேலை பார்க்கலாம், நாளைக்கு நம்ம டெண்டர் போக்குவரத்து கோயில் ஏதாவது ஒரு பதவி கிதவி எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி வேற வழியின்றி கதிரவனுக்கு வேலை பார்த்தார்கள், வெற்றி பெற வைத்தார்கள். இதே கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் 2026 வெற்றி பெறுவது என்பது குதிரைக்கு கொம்பு முளைத்த கதை, அத்தைக்கு மீசை முளைத்த கதை. அப்படி நீங்கள் வெற்றி பெற வேண்டும்னால் ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும், அப்படித்தான் வாய்ப்பு இருக்கும். அப்படி பாஜக வந்து பணபலத்தோட இருக்கு, அதிகார பலத்தோட இருக்கு, தேர்தல் ஆணையம் இருக்கு, விட்டுருவாங்களா? பல விஷயங்கள் நடக்கும். இதுக்குத்தான் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு, கதிரவனுக்கு ஒரு செக் வைக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி நங்குன்னு ஓங்கி தலையில ஒரு குட்டு வச்சு உன்னுடைய மருத்துவமனையில கிட்னி திருட்டு நடக்குது அப்படின்னு சொல்லி கதிரவன் சட்டமன்ற உறுப்பினரை கடுமையா தாக்கி பேசியிருக்காரு. கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் இதுவரை இது இன்னும் பதில் சொல்லல. அவர் வந்து வெளிப்படையா வந்து என்னுடைய மருத்துவமனையில இது போல கிட்னி திருட்டு சம்பவம் கிடையாது, கிட்னி வந்து கொடுக்குறேன்னு சொல்லி தானமா வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு தொகையை கொடுக்குறோம், அதுல வந்து இடைத்தரகர்கள் சில பேர் வந்து தொகை வந்து மற்றவங்களுக்கு போகாம கொஞ்சம் கம்மியா போகுது, இதுதான் சம்பவம்னு வெளிப்படையா அவர் வந்து பேட்டி கொடுக்கணும். இதுவரையும் பேட்டி கொடுக்கல. அதை வச்சு பார்க்கிற பொழுது இதுல ஏதோ சம்பவம் நடந்திருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி சொல்வதில் உண்மை இருக்கிறது என்பதை தான் மக்கள் பரவலா பேசிக்கிறாங்க. அதனால மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி 2026 மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பா இருக்கும். லகரம் டிவி வந்து இன்னும் பல கள ஆய்வுகளை செய்து யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தாண்டி மக்கள் மனதில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத அவ்வப்போது நம்ம செய்தியை வெளியிட இன்னும் சில மாதங்களில் நம்ம சில பணிகளை தொடங்க இருக்கிறோம். உங்கள் பகுதியில் இது போல சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு வெறுப்பு சிறப்பு இது போல இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல நம்பர் வேணும், எனக்கு தொடர்பு கொண்டு தகவல் சொல்லுங்கள். உண்மை செய்தியை ஊர்களுக்கு அச்சமின்றி சமரசமின்றி அம்பலப்படுத்த எப்பொழுதுமே தயாராக இருக்கிறோம். லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆல்பர்ட் பில்டன் எழுதி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.